தமிழ்நாட்டில் பணிபுரியும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோரின் அகவிலைப்படி உயர்வினை 53% இருந்து 55%, அதாவது 2% உயர்த்தியதோடு இந்த உயர்வினை ஜனவரி தேதியிலிருந்து உயர்த்தி வழங்க உத்தரவிட்டமைக்காக நூற்றாண்டு பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மத்திய அரசு வழங்கும் அதே நாளிலிருந்து மாநில அரசும் அகவிலைப்படி உயர்வினை வழங்க வேண்டும் என 2025 ஏப்ரல் 4 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பாக கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் இந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி தந்ததோடு 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பலனடையும் விதமாக நிலுவையின்றி ஜனவரி மாதத்திலிருந்து வழங்குவதாக அறிவித்துள்ளதற்கு மிக்க மகிழ்ச்சிகளை தெரிவித்துள்ளனர். அரசு அலுவலர்களுக்கு பண்டிகை கால விழா முன்பணமாக ரூபாய் 10,000 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பு, அரசு அலுவலர்களின் குழந்தைகளின் கல்வி முன்பணம் தொழிற்கல்வி பயில 1 லட்சமாக, கலை தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரிகளில் பயில ரூபாய் 50,000 உயர்த்தப்படும் என்கின்ற அறிவிப்பும், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் திருமண முன்பணம் ரூபாய் 5 லட்சம் உயர்வு என்கின்ற அறிவிப்பு, அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 500 இருந்து 1000 உயர்த்தி வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பு, ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணம் ரூபாய் 4,000 இருந்து 6,000 உயர்த்தப்படும் என்கின்ற அறிவிப்பு, ஓய்வூதியதாரர்கள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மிகு சுகன்தீப் சிங் பேடி IAS அவர்களின் தலைமையிலான குழு அறிக்கை செப்டம்பரில் வெளியிடப்படும் என்கின்ற அறிவிப்பு, அரசு பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பின் பொழுது தகுதிகான் பருவத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்கின்ற அறிவிப்பு ஆகிய 9 முத்தான அறிவிப்புகளை செய்ததற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக அரசின் திட்டங்களை கடைக்கோடி மக்களும் சென்றடைய பாடுபடக்கூடிய அரசு அலுவலர்கள் இந்த அறிவிப்பிற்கு பிறகு கூடுதல் மகிழ்ச்சியோடு பணிபுரிவார்கள் என மாநில தலைவர் அமிர்தகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக ஆசிரியர்கள், அரசு அலுவலர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டோஜியோ அமைப்பின் சார்பாக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தை சார்ந்த தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் அவர்களின் தலைமையில் பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் முதல்வரை நேரில் சந்தித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். 105 ஆண்டுகால பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர், நிர்வாகிகள் நேரில் சென்று சந்தித்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பாகவும் போட்டோஜியோ அமைப்பின் சார்பாகவும் அளிக்கப்பட்ட கோரிக்கைகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் 9 அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு நிலுவை கோரிக்கைகளான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்திட வேண்டும் என்றும், கடன் விடுப்பு ஒப்படைப்பு முறையை 2025 அக்டோபர் 1 முதல் முன்தேதியிட்டு பெறலாம் என அறிவித்திருப்பதை ரத்து செய்துவிட்டு மே 1, 2025 முதல் வழங்கிட வேண்டும் எனவும், 7வது ஊதியக்குழு 21 மாத நிலுவை வழங்கிட வேண்டும் என்றும், மருத்துவ காப்பீடு திட்டத்தினை உடனடியாக அரசு ஏற்று அறிவித்திட வேண்டும், தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து நிரப்பிட வேண்டும் என்பதோடு சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், MRB செவிலியர்கள், அனைத்து துறை NMR பணியாளர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், சுகாதார பெண் தன்னார்வலர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம், மதிப்பூதியம், தொகுப்பூதியம், தினக்கூலி பணியாளர்கள், பகுதி நேர பணியாளர்கள் அனைவரின் வாழ்வாதாரம் கருதி பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பதோடு இவர்களுக்கான ஓய்வூதியம் குறைந்தது ரூபாய் 7,850 வழங்கிட வேண்டும் எனவும், பல ஆண்டுகளாக அரசு பணிகளில் வழங்காமல் காத்திருக்கின்ற பள்ளிசாரா கல்வி பணியாளர்களை உடனடியாக அரசு மீண்டும் எந்தெந்த துறைகளில் இருந்தாலும் அவர்களை காலி பணியிடங்களில் நிரப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட நிலுவை கோரிக்கைகளை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து நிதி நிலைமை சற்று சீரடைந்தவுடன் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக தமிழக முதல்வர் அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வில் மாண்புமிகு துணை முதல்வர் திருமிகு உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திருமிகு ஏவா வேலு, மாண்புமிகு நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறைக்கான அமைச்சர் திருமிகு தங்கம் தென்னரசு, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திருமிகு TRB ராஜா, அரசின் தலைமைச் செயலாளர் திருமிகு நா. முருகானந்தம், அரசின் நிதித்துறை செயலாளர் திரு தா. உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் இருந்தனர். இந்த சந்திப்பில் மாநில தலைவர் அமிர்தகுமார் அவர்களோடு மாநில துணைத் தலைவர்கள் திரு RCS குமார், திருமதி திரவியத்தம்மாள், மாநில செயலாளர்கள் திரு ரா. அருள்ராஜ், திரு மா. அதியமான் முத்து, தென் சென்னை மாவட்ட தலைவர் வ. பன்னீர்செல்வம், கிழக்கு சென்னை மாவட்ட தலைவர் சிவசுரேஷ், திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் வ. வேல்முருகன், தமிழ்நாடு நில அளவு கனிம வரைவாளர் ஒன்றிப்பின் மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன், தமிழ்நாடு மோட்டார் வண்டிகள் பராமரிப்பு நிறுவன தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் திரு P. வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.